இந்த படம் நகர்ற விதம் யாரும் வந்து இந்த படத்தில் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போயிடுவோம். டிக்கெட் எடுத்துட்டு படம் என்னடா ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் பிரேக் தானடா ஓடும். இல்லைனா வந்து டைட்டில் தானடா ஓடும். அப்படிலாம் யாரும் போயிடாதீங்க. படம் ஸ்டார்ட்டிங் ஃப்ரேம்லேருந்தே கதையை நகர ஆரம்பிக்குது. ஸ்டார்ட்டிங்லேருந்தே கதை நகருது. எந்த ஒரு ஃப்ரேமும் அன்வான்டே கிடையாது. எந்த ஒரு சீக்வன்ஸும் அன்வான்டட் கிடையாது. ஒரு ஃப்ரேமும் இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் இருக்கே. எஸ்வி அருண்குமார் நான் வந்து இந்த படம் முடிச்சுட்டு வர்றப்போ சொன்னேன், அதாவது ஒன்ஸ் அகைன் யூ நெயில்டு த ஃபிலிம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. எல்லாம் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறன்றப்ப என்னடா பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க, பார்ட் 1 பண்ணாமல் அதிமேதாவியா அப்படின்னாங்க. நான் அதிமேதாவி தாண்டா அப்படிங்கிறத அவர் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சியான் விக்ரமை வச்சு எவ்வளோ பேர் எவ்வளோ படங்கள் பண்ணாலுமே எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தோணுச்சு. ஏன்னா அவருக்கு என்ன தோணுமோ அதை நம்ம வாங்குறதை விட்டுட்டு ஒரு கதைக்கான ஒரு ஹீரோவாக மாற்றணுங்கிறது எஸ்வி அருண்குமார் ரொம்ப காம்ப்ரமைஸே இல்லாமல் இருந்திருக்காரு. இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஒரு சிங்கிள் நைட்டுக்குள்ளே மேக் பண்ண ஒரு விதம், அது நடக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் சொல்லப்போனால் இன்னும் நிறைய கிராமங்களுக்குள்ளே போனால் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. போலீஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் கேங்ஸ்டர் ஆகுது. சண்டை போட்டால் யாராக இருந்தாலும் பண்ணிடுவோண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் எடுத்து நகர்ந்து போன விதம், இது வந்து ப்ரெசென்ட்டில் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரைட்டிங்லாம் எஸ்வி அருண்குமார் பயங்கரமாக வச்சிருந்தார்.